சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வீட்டை தேடிதான் நான் இப்பொழுது வந்திருக்கிறேன். ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல. எனக்கு எல்லா விஷயத்தையும் உன்னிடம் சொல்ல வேண்டும். அதாவது உனக்கு சம்பந்தமான விஷயம். உனக்கு எதிரியாக யாராவது இருக்கிறார்களா? உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது விஷயம் நடக்கிறதா? எதுவாக இருந்தாலும் உன்னிடம் நான் சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் நீ திருப்தியாக இருப்பாய். அது மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி நடக்கும் விஷயத்தை உன்னிடம் அப்படியே சொல்லிவிட வேண்டும். அப்பொழுதுதான் நீயும் சுதாரிப்பாக இருப்பாய் என்ற ஒரு எண்ணத்தில்தான் உன்னை சுற்றி சுற்றி சில நேரங்களில் வந்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் சில சமயம் அனைத்தையும் உதிரி தள்ளிவிட்டு உன்னுடைய வேலையை பார்த்து கொண்டு இருக்கிறாய். நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உனக்கு சொல்கிறேன். எதற்காக நீ நான் சொல்ல வர விஷயத்தை தள்ளிவிடுகிறாய்? உனக்கு எதுவாக இருந்தாலும் நான் நல்லதுக்காகத்தானே சொல்கிறேன். ஏதாவது ஒரு விஷயத்தையாவது உன்னிடம் நான் மறைக்கிறேனா? ஆனால் எல்லா விஷயத்தையும் தள்ளி விட்டு விட்டு கடைசியில் ஏதாவது ஒரு விஷயம் நடந்தவுடன் எனக்கு ஏன் சாய் இதெல்லாம் சொல்லவில்லை, ஏன் சாய் என்னை ஏமாற்றினார் என்று கேட்கிறாய். எது உங்கள் காதுக்கு வருகிறதோ, எது உங்கள் கண்ணுக்கு தெரிகிறதோ, தயவு செய்து அதை ஒரு முறையாவது கேட்கும் வழியை பாருங்கள். அதை விட்டுவிட்டு தேவையே இல்லாமல் பிரச்சனைகள் வந்தவுடன் அதை நினைத்து கஷ்டப்படுவது வீண் என்றுதான் சொல்வேன். இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில், அதாவது உனக்கு உன் குடும்பத்தை அழிக்க வேண்டும், எப்பொழுதும் உன்னை அள வைத்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு வாழ்க்கைக்குள் நீ வந்த உடனேயே அந்த வாழ்க்கையை பற்றி எதுவுமே தெரியாத பொழுதே உன்னை கஷ்டப்படுத்தினார்கள். அவர்கள் எல்லாம் உன்னை வைத்து அதிகமாக விளையாடினார்கள். சொல்லப்போனால் புதிதாக ஒரு நபர் வந்தால் அவரை வைத்து அதிகமாக இங்கு விளையாடுவதே ஒரு வேலையாகிவிட்டது. ஒரு குடும்பத்திற்குள் ஒரு பெண் வருகிறாள். அந்த பெண்ணை பாதுகாப்பாக பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு ஆண் ஒரு குடும்பத்திற்குள் வருகிறான் என்றால் அவனை பாதுகாப்பாக பார்த்து கொள்ள வேண்டும். அதை விட்டுவிட்டு ஒரு பெண் ஒரு வீட்டுக்குள் வந்த பிறகு அந்த பெண்ணை வைத்து அனைத்து வேலைகளையும் செய்வது, அதாவது வாழ விடாமல் தடுப்பது, எப்படி நீ வாழ்கிறாய் என்று பார்ப்பது, இது போன்ற தேவையே இல்லாத சில விஷயங்களை செய்வது. அது கடைசியில் அவர்கள் தலையிலேயே விடியும் என்பதை மறந்து விடுகிறார்கள். எல்லா நேரத்திலும் காலம் நேரமும் கெட்டவர்கள் பக்கமே இருக்கும் என்று நினைக்கிறார்கள். நல்லவர்கள் பக்கம் காலம் திரும்பினது என்றால் என்ன செய்வார்கள் என்பது அவர்களுக்கே தெரியாது. உன்னை எந்த அளவுக்கு ஆரம்ப காலத்தில் கஷ்டப்படுத்தினார்கள், சொல்லவே முடியாத அளவுக்கு உன்னை ஒரு பூ போல வைத்து பார்த்து கொள்ளாமல் உன்னை எந்த அளவு கஷ்டப்படுத்தினார்கள். குப்பை போல தூக்கி எறிவது, இங்கிருந்து அங்கு நகர்த்துவது என்று பல விஷயங்களை செய்தார்கள். வாழ்க்கையில் நிம்மதியே இல்லாமல் உன்னை அந்த அளவுக்கு காயப்படுத்தினார்கள். ஆனால் அவர்கள் நினைக்கிறார்கள், நல்ல நேரம் நடப்பது தொடர்ந்து அப்படியே தான் நடந்து கொண்டு இருக்கும், அது கெட்ட நேரமே வராது, அதனால் நிச்சயமாக தெய்வமெல்லாம் நம் பக்கம் இருக்கிறது, அதனால் நம் எல்லாரையும் எல்லா விதமான வார்த்தையும் சில திட்டலாம், அதுபோல மன கஷ்டப்படுத்துவது போலவும் நடந்து கொள்ளலாம். இன்னொரு விஷயம், யாரை வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் செய்யலாம். ஏனென்றால் தெய்வம் கேட்காது, தெய்வத்திற்கே நாம் செய்வது பிடித்திருக்கிறது போல் என்று நினைத்து கொண்டு அந்த அளவுக்கு உன்னை கஷ்டப்படுத்தினார்கள். நீ கூட நினைத்தாய், நம்ம கஷ்டப்படுத்தியவர்கள் எல்லாம் இப்பொழுது நன்றாகத்தானே இருக்கிறார்கள் என்று. ஆனால் ஒன்று தெரிந்து கொள், நேரம் யாரையும் எப்பொழுதும் சும்மா விடாது. அவனவன் செய்த கர்ம வினைப்படி அவனவன் நேரம் வரும்பொழுது அனுபவிப்பான். நீ எப்படி அப்பொழுது அனுபவித்தாயோ இப்பொழுதாவது ஒரு அளவு உனக்கு சுதந்திரம் இருக்கிறது. ஆனால் அப்பொழுது எல்லாரும் கூட்டமாக சேர்ந்து உன்னை எந்த அளவுக்கு மனதாலும் உடம்பாலும் பாடாக படுத்தினார்களோ அதே அளவை தாண்டி, அதாவது சொல்ல போனால் அவர்கள் குடும்பத்தையே சுக்காக ஆக்கப் போகிறேன். ஏனென்றால் உனக்கு மட்டும் அவர்கள் துன்பத்தை கொடுக்கவில்லை, நிறைய பேருக்கு அவர்கள் வீட்டு பக்கத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, தெரிந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் மனதால் பேசுவது அனைத்தும் காயத்தை கொடுப்பது போலவே தான் இருக்கிறது. அதனால் நிச்சயமாக அவர்கள் தண்டனைகளை நிச்சயமாக அனுபவிப்பார்கள். நீ எதையும் நினைத்து ஒரு பொழுதும் கவலை மட்டும் பட வேண்டாம். நீ எல்லா நிமிஷத்திலும் அதிகமாக பயப்படுகிறாய். காரணம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில் நீ பார்த்ததோ அப்படி நிறைய விஷயங்களை தேவையே இல்லாமல்
வாழ்க்கையில் கஷ்டத்தை அனுபவித்து விட்டாய். ஆனால் ஒரே ஒரு விஷயம், இனிமேல் உன் வாழ்க்கையில் கஷ்டம் நடக்காது என்பது மட்டும். சந்தோஷமான எதிர்காலத்தை நீ பார்க்க இருக்கிறாய். ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு இன்பங்கள் நடக்கும் நேரம் வந்துவிட்டது. இப்பொழுது சில சோதனை, ஆனால் சீக்கிரமாக அதுவே உன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக பெரிய ஒரு அற்புதத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி தரும். நீ இதெல்லாம் ஒரு சோதனை என்று நினைக்கிறாய். இதெல்லாம் உனக்கு சோதனை கிடையாது, இதெல்லாம் பாடங்கள். யார் யார் எப்படி உன்னுடைய வாழ்க்கைக்கும் சரி, மற்றவருடைய வாழ்க்கைக்கும் சரி, யார் எந்த தொந்தரவுகளை கொடுத்தாலும் நிச்சயமாக அந்த இடத்தில் தட்டி கேட்பேன். நான் அமைதியானவன், நான் யாருக்கும் எந்த தண்டனையும் கொடுக்க மாட்டேன் என்று நினைக்காது. ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தவறு செய்தாலே உனக்கு தண்டனை கொடுப்பேன். யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்திருக்க மாட்டாய். ஆனால் சில சமயம் ஏதோ ஒரு விஷயத்தில் தவறு செய்த அடுத்த நிமிஷம் நான் உனக்கு நிச்சயமாக பாடத்தை கொடுப்பேன். அதே போலத்தான் சிலர் நினைக்கிறார்கள், சாய் தண்டனையே கொடுக்க மாட்டாரோ என்று. சாய் தவறு செய்தால் கண்டிப்பேன். நான் கோபம் வராதவன் அல்ல, கோபம் வரும். ஆனால் அது நேரம் எப்பொழுது யார் தவறு செய்கிறார்களோ அவர்கள் மீது மட்டும்தான் வரும். எதையும் நினைத்து கவலைப்படாதே. இவர்கள் வாழ்க்கை இப்படி இருக்கிறதே அப்படி இருக்கிறதே என்று. உன்னுடைய வாழ்க்கையை பார். அவனவனுக்கு என்னென்ன விஷயத்தை தர வேண்டுமோ எல்லா விஷயத்தையும் தருவேன். அவன் நல்லது செய்தால் நல்லது, கெட்டது செய்திருந்தால் கெட்டது என்று அவனுக்கு பார்த்து பார்த்து எல்லா விஷயத்தையும் தருவேன். உன்னுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக அற்புதம் நடக்கும். மற்றவனுடைய வாழ்க்கையை பற்றி கவலைப்படாதே. அவனுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் அனைத்தையும் செய்வேன். தண்டனை கொடுப்பேன். தட்டி கொடுக்க வேண்டும் என்றால் தட்டியும் கொடுப்பேன். அதனால் நீ எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். உன்னை துன்புறுத்தியவர்கள் வாழ்க்கை மிகப்பெரிய ஆபத்தை நெருங்குகிறது. அது யாரென்றும் உனக்கு சொல்லிவிட்டேன். அதனால் நீ எப்பொழுதும் சந்தோஷமாக, அதாவது அவர்களுக்கு எது நடந்தாலும் சரிதான், தப்பான ஒரு விஷயம் நடந்தாலும் சரி, சரியான விஷயம் நடந்தாலும் சரி, நீ எதையும் கண்டுக்க வேண்டாம். சந்தோஷமும் பட வேண்டாம், கவலையும் பட வேண்டாம். உன்னுடைய வேலை என்னமோ அதை பார். தெய்வத்திற்கு தெரியும் எல்லா விஷயமும் எதது சரி எதது தவறு என்று. அதனால் நீ பொறுமையோடு உன்னுடைய வாழ்க்கையில் மட்டும் கவனத்தை செலுத்து. அன்பான குடும்பத்தை உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். அது இன்னும் சில குடப்படியில் இருக்கிறது. சீக்கிரமாக எல்லா விஷயத்தையும் சரி செய்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தேவையான அனைத்து விதமான சந்தோஷங்களையும் கொடுக்கிறேன். உனக்கு யாராவது தொந்தரவு செய்தால் அவர்கள் நிச்சயமாக என்னிடமிருந்து பாடத்தை கற்பிப்பார்கள். எல்லா விஷயத்திலும் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். எப்பொழுதும் எந்நாளும் உன் கூடவே இருப்பேன் இந்த சாய். அதில் உனக்கு சந்தேகமே வேண்டாம். சந்தோஷமாக இருங்கள். எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன் இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.